ஏன் இங்க வந்து டிவிக்கிற? போ அங்கிட்டு போய் கடைகள் போடா டே, போடா டே, போடா ஏ, போடா போடா. டிவிக்கையா அவனை கூட்டிட்டு வாடா. ஏய் அவனை கூட்டி வா. இங்க வாடா டிவி எடுத்துட்டு போடா. டேய் இங்க வாடா டிவிடா. வாடா அவனை கூட்டாடா. நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். வாங்கடா. டேய் நீங்க கோமாளிகள் பிள்ளைகளடா, போராளி பிள்ளைடா. டேய் தம்பி, என் அன்பு தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்க வாங்க. நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள். நீங்க லட்சியவாதிகள், அவங்கள் ரசிகர்கள். வாடாடே, அங்கே இருந்து டிவிடா, அங்க இருந்து வீடா. ஐயோ கெப்ப, அவனுக்கும் சேர்த்தான் கத்திக்கிட்டு இருக்கேன் நான். சரி வா வா. டேய் டேய் ஓயா. என் அன்பு சொந்தங்களே, உலகத்தின் நுரையீரல் என்று சொல்லப்படுகிற அமேசான் காடுகளில் இருந்து, மொத்தமாக மரங்களிலிருந்து நமக்கு 20 விழுக்காடு தான் மூச்சு காற்று என்கிற உயிர் காற்று, அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது. ஆக்சிஜன் கிடைக்கிறது. குறிப்பாக ஆலமர அரச மரங்கள் தான் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை, மூச்சு காற்றை வெளியிடுகிறது. இதிலே அதனால்தான் நமது முன்னோர்கள் கோயிலை கட்டி, குளத்தை வெட்டி, அங்க வேப்ப மரம் புளிய மரத்தை வளர்க்காமல் ஆலமரம் அரச மரத்தை வளர்த்தது காரணம் அதுதான். நம்முடைய வழிபாடு என்பது, நம்மியல் மெய்யியல் கோட்பாடு என்பது ஒரு அறிவியல். அதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போது மீதி இருக்கிற 80 விழுக்காட்டு ஆக்சிஜனை, மூச்சு காற்றை நமக்கு தருவது பூமியில் பெரும் பரப்பாக இருக்கிற, நீர் பரப்பாக இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் ஆக்சிஜன் வருகிறது. அது எங்கிருந்து? ஆல்கா என்ற அறிவியல் பெயர் கொண்ட நீல பச்சை பாசி என்கிற தாவரத்தில் இருந்து, அங்கிருந்துதான் நமக்கான ஆக்சிஜன் வருகிறது, இந்த மூச்சு காற்று. இப்ப புவி வெப்பமானால் கடல் நீர் வெப்பமாகி அங்கே இருக்கிற அந்த ஆல்கா என்கிற தாவரங்கள் கருகி இறந்து போனால் நமக்கு மூச்சு காற்று வராது. பூமி அழிவதை தவிர வழி இல்லை. ஏற்கனவே இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிதோ அதுபோல 2 மடங்கு நிலப்பரப்பு பரப்பளவில் கடலுக்குள் பாலித்தீனும், பிளாஸ்டிக்கும், குலைமமும், நெகிழியும் நிறைந்து கிடக்கிறது. கடலுக்குள் இருக்கிற மீன் எண்ணிக்கையை விட நெகிழிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுகிறார். கடலில் நதி எங்கே கலக்கிறது? நெகிழிதான் கலக்கிறது. நெகிழியின் பெரிய கடல் மாறிவிட்டது என்கிறார். அப்படி போனால் கடல் அழிவையும் இந்த பூமி அழிவையும் நம்மால் தடுக்க முடியாது போகும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் மரங்கள் வளர்க்க வேண்டும். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறோம். நாங்கள் வரும்போது இந்த பூமியை அணுகுண்டு போட்டு அழிக்க வேண்டும் என்றில்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனை போட்டாலே பூமி அழிந்துவிடும் என்கிறார்கள். எனவே இந்த பாலித்தீன், பிளாஸ்டிக், இந்த மக்காத இந்த நச்சு குப்பைகளை தடை செய்து அதற்கு மாற்றாக மாற்று பொருளை, பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு பதிலாக சணலிலிருந்து வர பைகள், வாழைநாரிலிருந்து வர பைகள், துணிகளிலிருந்து வர பைகள், மரவள்ளிக்கிழங்கிலிருந்து செய்யப்படுகிற பைகள், இதுக்கு மாற்றாக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்கிறோம். அதுபடித்தான் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொன்றை மாற்றி மாற்றி சிந்திச்சு ஒரு மகத்தான கனவை சுமந்து உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாடு, புதுச்சேரி 2 மாநிலங்களிலும் வீதி வீதியாக கடந்த 16 ஆண்டுகளாக சுற்றி வருகிறோம். இந்த நிலத்தில் 10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலை களத்திலே நிற்கிறோம். வாக்குக்கு காசு கொடுக்காது, எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காது நின்ற எங்களை திமுக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா
இவர்களை தாண்டி மூன்றாவது தனித்த பெருத்த கட்சியாக பெரிய கட்சியாக வளர்த்தவர்கள் என் உயிர் சொந்தங்கள் நீங்கள் தான். இப்போதும் நாங்கள் வாக்குக்கு காசு தர மாட்டோம். எங்களுக்கு உங்கள் வாக்கை பற்றிய கவலை இல்லை. உங்கள் வாழ்க்கையை பற்றித்தான் எங்கள் கவலை. நாங்கள் ஓட்டுக்காக வந்து இங்கே கத்தி நிற்கவில்லை. இந்த நாட்டுக்காக, நாட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, என் முன்னால் நிற்கிற என் தம்பி தங்கைகள், என் தாய் தந்தையருக்காக பேசவில்லை. வருங்கால சந்ததிகள், அடுத்த தலைமுறை தளிர்களுக்காக உங்கள் பிள்ளைகள் இந்த வெயிலிலே வேர்வை கொட்ட நின்று தொண்டை தண்ணி வரல கத்திக் கொண்டிருக்கிறது. காரணம் அதுதான். எல்லோரும் வைக்கிற கருத்துக்களை பாருங்கள். எவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அக்கறையாக பேரன்பு கொண்டு இந்த மரத்தை, இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த நாட்டை, இந்த மொழியை, இந்த இனத்தை, இந்த நிலத்தின் வளத்தை காதலிப்பவர்கள் யார்? நேசிப்பவர்கள் யார் கையிலே நாடு இருந்தால் நாடு நன்றாக இருக்கும் என்பதை ஆய்ந்து அறிந்து சிந்தித்து இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். 9ஆம் தேதி நீங்கள் செலுத்த போற வாக்கில் நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ இருக்கிறது. எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையின் பாதுகாப்பு அங்குதான் இருக்கிறது. உணவருந்தி விட்டுத்தான் வாக்கு செலுத்த போவீர்கள். நம்மிடத்திலே ஒரு சொலவடை உண்டு, ஒரு சொல் உண்டு, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று. அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும், உயிருள்ளவரை நினைக்க வேண்டும், உயிராக நினைக்க வேண்டும். நீங்கள் உணவறிந்து விட்டுத்தான் செல்வீர்கள்.